குறிப்பாக தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாள் இதுதான் இது வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனாக்கா தலித் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. இன்றைக்கி ஒரு பேர் வந்து புதுசாக இனி இந்த எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லியிருந்தார். தொல்தமிழர் எழுச்சி நாள் அப்படின்றத அவர் அறிவிச்சிருக்கிறார். ஆமாம், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் என்பவர் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே இருட்டடைப்பு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ் ஆளுமை. பெரியாரை விட ஈவேரா ராமசாமி என்கின்ற அவரை விட 20 ஆண்டுகள் மூத்தவர். புரட்சியாளர் அம்பேத்கரை விட 32 ஆண்டுகள் மூத்தவர். அந்த இன்றைக்கு கூட நினைத்து பார்க்காத முடியாத அளவுக்கு சற்றேறக்குரிய 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளைக்காரர்கள் ஏகாதிபத்தியத்தில் ஐரோப்பிய நாடுகள் என்ன மாதிரியான உடை உடுத்துவார்களோ அந்த மாதிரியான உடையை உடுத்தி மிடுக்கோட நடந்த ஒரு இன்னைக்கு பார்த்த ஒரு வீரம், ஒரு கம்பீர ஒரு தோற்றத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் மிடுக்கான தோற்றம், உடை அது இயல்பா மிக பொருத்தமா இருக்கு. அந்த உடை பார்த்தோன்னா அது ஒரு கம்பீரம். அப்படிப்பட்ட மனிதனை தாழ்த்தப்பட்டவள் அது ஒடுக்கப்பட்டவன் என்ற ஒரு சின்ன சிமிழுக்குள் அடைக்கிற ஒரு சீரிய முயற்சியை அந்த திராவிட கும்பல் திறமையாக செஞ்சு சாதிச்சிருக்கிறாங்கன்னா அது தற்காலிக வெற்றியை தான் பார்க்க முடியும். வந்து தமிழர் என்ற பேர்ல இயங்கினாரு. தமிழர்னு எங்களை வாக்கெடுப்புல நடத்துறப்ப தமிழர்களா சொல்லுங்க, தமிழ் சார்பா சொல்லுங்கன்னாரு. நாங்கள் வந்து இந்துக்கள் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் இருக்குதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் வந்து மேல வந்துச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாடு, தமிழகம், தமிழர்கள் ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள வந்துடும். அதனால இருட்டடிப்பு பண்ணோம். ஆமா, அது உண்மைதானே. அந்த சதி திட்டத்தை இன்றைய தலைமுறை இளைஞர்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் ஒரு முறை என்ன கலந்துக்கிட்டாரு. 3 முறை நடந்த வட்டமேசை மாநாட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அந்த இளவரசருக்கு முன்னாடி நடந்ததில் பங்கெடுத்துக்கொண்ட ஒரே தலைவர் MC ராஜா. அப்படி எல்லாருமே. ஆனால் நாங்கள் எங்களுக்கு வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிது. நாங்கள் வந்த பிற்பாடு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறீங்க, நாங்கள் வந்த பிற்பாடு தான் இன்றைக்கி நீங்கள் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, எங்கள் திராவிடம் வந்துட்டு பிற்பாடு, பெரியார் வந்துட்டு பிற்பாடு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? கேட்குறவன் கேடையா இருந்தா கேழ்வரர்கள் நெய் வெடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரிய பூச்சாண்டி காட்டி 60 ஆண்டுகள் இந்த மண்ணுடைய அனைத்து நலன்களையும் வரன்களையும் ஒழிச்சு கட்டிட்டு பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக, கல்வி ரீதியாக அனைத்து நிலைகளிலும் எங்கெல்லாம் முடியுமோ. உதாரணமாக நீங்கள் ஏன் அவ்வளோ போகிறீங்க, சமகாலத்தை பாருங்க. பெரியார் மண்ணுன்றான், இதை பெரியார் மண்ணுன்றான். அப்போ கீழடியில் 5000 50,000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுன்ற நீங்களே தான் சொல்கிறீங்க. கீழடியில் தோண்டி பார்த்தா 50,000 வரலாறு தொன்மை கொண்டது, தொன்மையானது தமிழ் வரலாறு சொல்கிறேன். அப்போ அது பெரியார் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டாரா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஆதி தமிழர் மாத இயக்கத்தினுடைய ஆசிரியருமான சகோதரர் வினோத் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். இன்று தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. சீமான் அவர்களோடு கலந்துக்கிட்டு இனி எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்பது தான் ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்கிறது. அதற்கான சந்திப்பு இது. வணக்கம் தோழர். வணக்கம். குறிப்பாக தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாள் இதுதான் இது வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனாக்கா தலித் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. இன்றைக்கி ஒரு பேர் வந்து புதுசாக இனி இந்த எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லியிருந்தார். தொல்தமிழர் எழுச்சி நாள் அப்படின்றத அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஆமாம், அந்த பேரில் தான் இனிமேல் அரசியல் செய்யணும். தமிழர் எழுச்சி நாள் தான். தமிழர் எழுச்சி நாள். அதான். அதற்கு முன்பாக இந்த தலைமுறை வந்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளணும். யார் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. என்ன சொல்லுவீங்க? முதல்ல ராவணா வலையொலி பார்வையாளர்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நான் சார்ந்திருக்கக்கூடிய ஆதி தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்திலே உங்களை எல்லாம் ஊடக இந்த ராவணா வலையொலி வாயிலாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையில் ஏழேறிய வரலாறுகள் முழுக்க மறைக்கப்பட்ட வரலாறாகத்தான் இருக்கிறது. உழைக்கும் மக்களுடைய வரலாறோ, உழைக்கும் மக்களுக்காக உழைத்தவர்கள் வரலாற்றில் இருட்டடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் நம்மை போன்றவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி களமாடி வருபவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடுதலைக்காக களமாடுபவர்கள், ஒரு பக்கம் சமூக விடுதலைக்கான பணிகளை செய்தாலும் கூட
நம்முடைய அடையாள மீட்சி என்பது அவசியமாக இருக்கிறது. அடையாள மீட்சி என்பதற்கு அடிப்படையாக இருப்பது நம்முடைய சமூகத்திற்காக முன்னோடியாக போராடிய முன்னோடி தலைவர்களுடைய வரலாற்றை மீளுருவாக்க செய்வது, நம் மக்கள் மத்தியிலே மீண்டும் கொண்டு செல்வது, இளைஞர்களுக்கு அதை எடுத்து சொல்வது, அதை படிப்படியாக பாடமாக கொண்டு சொல்வதுதான். ஏதாவது வரலாற்றை மறந்த சமூகம் புதிய வரலாற்றை உருவாக்க முடியாது என்பார்கள். ஆகவே நம்முடைய உண்மையான வரலாறு தெரியாத வரையில புதிய வரலாற்றை படைக்க முடியாது என்கிற அடிப்படையில் நம்முடைய முன்னேற்றியர்களாக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள், குறிப்பாக தொல்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஆதித்தமிழர்களுக்காக போராடிய வாழ்ந்த இன்றும் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களை குறித்து நாம் மக்கள் மத்தியிலே அம்பேத்கர் சொன்னது போல கற்பி புரட்சி செய் ஒன்று சேர்ந்து சொன்னார். அந்த வகையிலே கற்பிப்பது என்று சொன்னால் எழுத்தறிவு மட்டும் இல்லாமல் கடந்த கால நம்முடைய இன வரலாற்றையும் இனத்திற்காக போராடிய தலைவர்கள் வரலாற்றையும் அவருடைய பங்களிப்பையும் இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையும் கடமை நம் முன் இருக்கிறது. அந்த வகையிலே தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் என்பவர் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே இருட்டடைப்பு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ் ஆளுமை, பெருந்தமிழர். தமிழக வரலாறு என்று ஒன்று சரியாக எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் அயோத்தியாச பண்டிதருக்கு அடுத்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இருந்துதான் இந்த கடந்த 2 நூற்றாண்டுகளாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான அடையாளங்கள் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மண்ணிலே கடந்த சற்றேறக்குறைய 60 ஆண்டுகளாக திராவிடம் பேசியவர்கள், ஆரிய பூச்சாண்டி காட்டி திராவிடம் பேசியவர்கள் இந்த இன தலைவர்களை, சமூக தலைவர்களை, உண்மையாக உழைத்தவர்களை, குறிப்பாக தொல்தமிழர்களை, ஆதித்தமிழர்களை முற்றிலுமாக இருட்டடைப்பு செய்துவிட்டார்கள். அதை மீளுருவாக்க செய்ய வேண்டிய தேவையும் கடமையும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஆதித்தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய முன்னெத்தியராக, கொள்கை ஆசிரியனாக, தத்துவ வழிகாட்டியாக, தலைவராக நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை பார்க்கிறோம். அவருடைய செயல்பாடு இந்த சமூகத்துக்கு தெரியல, என்னென்னலாம் செய்தார்னு. இப்போ எனக்கு ஒரு விடயமாக ஒருத்தரை சந்திக்கும் போது பச்சையப்பன் கல்லூரியினுடைய அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய தோழர் நல்லதுரை அவரை சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்பட்டதிலிருந்து 1927, 28 அந்த காலகட்டம் வரைக்கும் பட்டியலின மக்கள், இஸ்லாமியர்கள் இவர்கள் சேர்க்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருந்தது. அதை பெரியார் வாழ்ந்து அந்த காலத்தில் இருந்திருக்கிறார், உசுரோட தான் இருந்திருக்கிறார் அந்த மனுஷனும். சமூக நீதி அந்த ஆட்சியும் இருந்திருக்குது. யாருமே அதை பற்றி ஒரு பேச்சு இல்லை, ஒரு முயற்சியும் இல்லை. ஆனால் இவரும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா போன்றவர்கள் அன்றைக்கிருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய நீதிமன்றத்தில் முறையிட்டு வழக்கு நடத்தி வெற்றி பெற்று இது எல்லோரும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரியாக மாற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வாங்கி நடைமுறைப்படுத்துனது இருக்குது. நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அது மாதிரி எத்தனை விடயங்கள் அவர் செய்ததான் நீங்கள் பேசியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்க? ஐயா தாத்தா ரெட்டமலை சீனிவாசனர் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு எபிசோடு போதாது. அவருடைய வாழ்நாள் முழுக்க அவருடைய பங்களிப்பை நம்ம பேசிக்கொண்டிருக்கலாம். சற்றேறக்குறைய 84 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். அதில் பெரும்பகுதியாக தன்னுடைய 21வது வயதிலிருந்தே சமூகத்திற்கான ஒரு போராளியாக தான் வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளிகளும் இந்த சமூகத்தை குறித்தே சிந்தித்திருந்த ஒரு பெருமகன் யாருன்னா, நான் அறிந்த வரையில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை கட்டமைக்க முடியாது. ஏன்னா அவரை வெறும் ஒரு பட்டியல் சமூக தலைவராக மட்டும்தான் இதுவரையில் கட்டமைக்கப்பட்டிருக்குது. நம்மை போன்ற தலைவர்கள் ஆங்காங்கே இல்லை படித்தவர்கள் சில மேடைகள் அவரை குறித்து பேசுகிறோம். ஆனால் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் காந்தியை விட, அதாவது காந்தி பிறப்பதற்கு முன்பாக ஒரு 10 ஆண்டு, அது காந்தியை விட 10 வயது மூத்தவர். பெரியாரை விட ஈவேரா ராமசாமி என்கின்ற அவரை விட 20 ஆண்டுகள் மூத்தவர். புரட்சியாளர் அம்பேத்கரை விட 32 ஆண்டுகள் மூத்தவர். அந்த இன்றைக்கு கூட நினைத்து பார்க்காத முடியாத அளவுக்கு சற்றேறக்குரிய 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளைக்காரர்கள் ஏகாதிபத்தியத்தில் ஐரோப்பிய நாடுகள் என்ன மாதிரியான உடை உடுத்துவார்களோ அந்த மாதிரியான உடையை உடுத்தி மிடுக்கோட நடந்த ஒரு, இன்னைக்கு பார்த்த ஒரு வீரம், ஒரு கம்பீர ஒரு தோற்றத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மிடுக்கான தோற்றம், உடை அது இயல்பா மிக பொருத்தமா இருக்கு. அந்த உடை பார்த்தோன்னா அது ஒரு கம்பீரம். அப்படிப்பட்ட மனிதனை தாழ்த்தப்பட்டவள், அது ஒடுக்கப்பட்டவன் என்ற ஒரு சின்ன சிமிழுக்குள் அடைக்கிற ஒரு சீரிய முயற்சியை அந்த திராவிட கும்பல் அதை மிக திறமையாக செஞ்சு சாதிச்சிருக்கிறாங்கன்னா அது தற்காலிக வெற்றியை தான் பார்க்க முடியும். ஆனா
தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை பொறுத்த வரையிலும் அவர் வந்து ஒரு குடும்ப தலைவராக மட்டும் இல்லாம கல்வியாளராக இருந்திருக்கிறார், ஊடகவியலாளராக இருந்திருக்கிறார், சரியான எழுத்தாளர் இருந்திருக்கிறார், ஆசிரியர் இருந்திருக்கிறார், போராளியார் இருந்திருக்கிறார், இயக்கவாதியாக இருந்திருக்கிறார், சிந்தனையாளர் இருந்திருக்கிறாரு, பேச்சாளர் இருக்கிறார், அறிஞர் பெருமகனாக இருந்திருக்கிறாரு, அரசியல்வாதியாக இருக்கிறாரு, சமூக நீதி போராளியாக இருந்திருக்கிறாரு, காந்திக்கு அம்பேத்கருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய மூத்தவராக இருந்திருக்கிறாரு, இயக்கவாதியார், பன்மொழி அறிஞராக இருந்திருக்கிறார், பல மொழிகளை கற்றிருக்கிறார். அன்றைக்கே காந்திக்கு தமிழ்ல கையெழுத்து போட கற்றுக் கொடுத்ததே இவர்தான். அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. பின்னணின்னா இங்க வந்து நம்முடைய பண்டிதர் அயோத்தியாசர் பகுத்தறிவு பாட்டன், இது யாருன்னா சொன்னா சுருக்கணும் வரும், நீங்க சொல்லுவீங்க பகுத்தறிவு தந்தைன்னு இன்னைக்கு கட்டமைச்சிருக்கிறான். நாம என்ன சொல்றோம்னா பகுத்தறிவுக்கு தந்தைன்னு ஒருத்தன் இருந்தான்னா பாட்டன் ஒருத்தர் இருக்கணும். அவன் என் தாத்த பகுத்தறிவு பாட்டன் அயோத்தியாச பண்டிதர். ஏன்னா ஈவராகவே சொல்றார் பல இடங்கள்ல, எனக்கு நான் சாதி மறுப்பு அல்லது வந்து பகுத்தறிவு கருத்துக்களை நான் எடுத்துக்கொண்டா அயோத்தியாச பண்டிதருடைய கருத்துக்களை அப்பா துரையாரிடமிருந்து அவருடைய நூல்களை பெற்று அவருடைய இதழ்களை பெற்று அதில் தான் என்னுடைய கருத்துக்களை செறிவூட்டி கொண்டாரு. இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த திராவிடம் சொல்ல மாட்டான். இதை சொன்னா நம்மள வந்து சங்கினோ வேற மாதிரி அடையாளம் போட்டுவோம். ஆனா உண்மைகளை நீண்ட நாளைக்கு மறைக்க முடியாது. அப்போ அயோத்தியாச பண்டிதர் வந்து கர்னல் ஆல்காட்டோட சேர்ந்து பிளாவட்ஸ்கி அம்மையாரும், ரஷ்யாவில் பிறந்த பிளாவட்ஸ்கி அம்மையாரும், ஆல்காட் அமெரிக்காவில் பிறந்த ஆல்காட்டும் சேர்ந்து இங்கே வந்து ஒரு நிறுவனத்தை தியாசபிகல் சொசைட்டின்னு ஒரு இது பெசன்ட் நகர்ல பல நாடுகள் பல மாநிலங்கள் முயற்சி பண்றாங்க, முடியல. தமிழ்நாட்டில் வந்த பிறகு நீலகிரிக்கு போறாங்க. நீலகிரிக்கு போகும்போது அங்க அயோத்தியாச பண்டிதர் அங்க ஏற்கனவே அங்க இருக்கிறாரு. அங்க ரெட்டமலை சீனிவாசனார் அங்க இருக்கிறாங்க. அவர்களை சந்திக்கும் போது இவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. பிளாவட்ஸ்கி அம்மையாருக்கும் இவருக்கும் கர்னல் ஆல்காட்டுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இங்கே சென்னையில் வந்து இந்த தியாசபிகல் சொசைட்டியை ஆரம்பிக்கிறாங்க. பௌத்த மதத்துக்கான தொடக்கத்தை அவங்க பண்ணுறாங்க. அப்போது பௌத்த மதம் தொடங்கும் போது அதில் நம்முடைய பண்டிதர் பகுத்தறிவு பாட்டன் அயோத்தியாசர் கொஞ்சம் ஈர்க்கப்படுறாரு, ஆதரவு கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் பௌத்தராகவே மாறுவதற்கு தன்னை மாற்றிக்கொண்டாரு, பௌத்தத்தை முன்னெடுத்து செல்றாரு. அவரோட இலங்கை போன்ற நாடுகளெல்லாம் பயணம் பண்றாரு. அங்க அவர் பௌத்தம் தழுவுறாரு, நம்ம அயோத்தியாச பண்டிதர் பௌத்தம் தழுவுறாரு. இவருக்கு கோபம் வந்துருது. ஏன்னா நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய தமக்கையை தான் வந்து அயோத்தியாச பண்டிதர் தனலட்சுமி அம்மையாரை கட்டியிருக்க திருமணம் பண்ணியிருக்கிறார், அக்காவை மாமா மச்சான். அப்போ இவர் ரெண்டு பேரும் ஒரே சமகால தலைவர்களா இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்ன ஒரு 7-8 ஆண்டுகள் தான் ரெண்டு பேருக்கு வயது வித்தியாசம். அந்த இதில் வந்து இவர் முரண்படுறாரு, அயோத்தியாச பண்டிதர் முரண்படுறாரு. நமக்கான ஒரு அடையாளம் இருக்குது, நாம் சாதியால் வந்து இந்துக்கள் கிடையாது, நம்ம பிறவி பூர்வ தமிழர்கள். நம்ம நீங்க பௌத்தம் என்ற ஒரு சிமிழுக்குள்ள அடைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லும் போது எதிர்க்கிறாரு. அது சுமூகமா, அது நேரடி முரண்பாடு இல்லாம ஒரு நட்பு முரண்பாடா அந்த செய்தியை முன்வைக்கிறாரு. அப்ப இது கூர்மைப்படுத்தும் போது இருவருக்குமான தகராறு பெரிய அளவில் ஆயிடக்கூடாதுக்காக வேண்டி இதுக்காக கோச்சிங்கன்னா ஒரு தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நேட்டால் நகருக்கு போயிட்டாருன்னு ஒரு செய்தி பதிவு இருக்குது. நேட்டாலுக்கு போயிடுறாரு. அப்ப அந்த நேரத்துல தான் அவர் இறக்குற வரையில் அவர் இங்க வரல, அயோத்தியாச பண்டிதர் இறக்குற வரையில இங்க வரல. சற்றேறக்குறைய ஒரு 1891 பறையர் மகாசன சபையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த முரண்பாடு வந்து 94 வாக்கில் ஒரு 1894 வாக்கில் போயிடுது. அப்புறம் 1921 தான் அவர் இந்தியா திரும்பி வர்றார். அப்போது பின்னால் அவர் சொல்லும்போது கூட ரெட்டமலை சீனிவாசன் சொல்லும்போது கூட அம்பேத்கர் வந்து மதமாற்றம் இந்து மதத்தை விட்டு வெளியேறும்னு சொல்லும்போது கூட தாத்தா சொல்கிறாங்க, நாம் இந்துக்களே கிடையாதுப்பா, நீ மதம் மாறுன்னு சொல்கிற அப்படின்றார். அப்போ அந்த மாதிரியான ஒரு தெளிந்த பார்வையும் புரிதலும் கொண்ட தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறார். இன்றைக்கு தாங்கள் தான் செய்த மாதிரி இந்த சமூக நீதி பேசுகிற திராவிட மாடலில் பேசக்கூடிய திராவிட மாடல் முட்டுத்தாங்கியில் இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாத்துக்கும் இவங்க தான் அத்தாரிட்டியன் மாதிரி ஒரு பொய்யான மாய பிம்பத்தை தோற்றுவிக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கும் முன்னாடி அவங்க ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர் பண்டிதர் நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. 1891 வந்து பறையர் மகாசன சபை ஆரம்பிக்கிறாங்க. நீலகிரியில வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டுல 4வது தீர்மானமா அயோத்தியாச பண்டிதர் போடுறாரு. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அதே மாதிரி 1936 தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை பெரியாருக்கு முன்னாடி அண்ணாதுரைக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் முழங்கி இருக்கிறார். அப்ப இப்படி பல வகையில தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கர்ணமணி ஒழிப்புலாம்
யாரோ எம்ஜிஆர் செஞ்சார் சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கே நம்முடைய தாத்தா வந்து வெள்ளைக்காரங்கிட்ட அந்த மனு கொடுத்தாரு. கவர்னர் எல்சின் பிரபு இந்தியாவுக்கு வரும்போது கவர்னராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்க, சென்னை மாகாணத்தில் பொறுப்பேற்க வரும்போது சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது. குறிப்பிட்ட மிட்டா மிராசுகள் தான் சந்திக்க முடியும். அப்போ இவர் இன்னைக்கு அண்ணா சாலையில் அறிவிக்கப்படுகிறது. அந்த அன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி அங்கே ஒரு பெரிய ஆர்ச்சி வைக்கிறார். தொல்குடி சமூகத்தின் சார்பாக கவர்னர் எல்சின் மேதகு எல்சின் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வரவேற்கிறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நீளமான ஒரு மனுவை தயாரித்து எங்கள் மக்களுக்கான கோரிக்கைன்னு அந்த கோரிக்கையில் அங்கே முன் வச்சு பேசுகிறாரு. அப்போ அவரை கூப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு வரும். வந்து சமூகத்துக்கான சிக்கல்களை அங்கே எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு வருது. அதுதான் வந்து லண்டன் வரல எதிரொலிக்குது. இப்படி பல தளங்களில் அவருடைய பங்களிப்பை செலுத்தியிருக்காங்க. முன்கூட்டியே களத்துல இருந்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பெரியார் இல்லை என்றால், இவர்கள் இல்லை என்றால் அப்படின்னு ஒரு வசனம் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது வலிந்து கட்டமைக்கப்படுகின்ற பிம்பம் தான். அதை எதிர்த்து அந்த உண்மையை உடைச்சி பேசுறதுக்கு ஆள் இல்லாததுனால தம்பி தட்டி கேட்க ஆள்லாம் தம்பி சண்டை பிரசண்டன்ற கதையா இந்த உண்மை வரலாற்றை எடுத்து சொல்வதற்கான ஆட்கள் கிடையாது. தெரிஞ்சவன் பேச தயாரா இல்லை. அல்லது திராவிடம் எதனா கோச்சிக்குமோ இல்லை திராவிட நடவடிக்கை எடுக்குமோ திராவிடம் மீது ஒடுக்குமன்ற அச்சத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இரு பிரிவாக தமிழ்நாட்டுடைய அரசியல் போயிட்டு இருக்குது. ஒன்று வந்து திராவிடத்தை முட்டுக் கொடுப்பது, இன்னொன்று சனாதனம் பேசிக்கொண்டே சனாதனத்தை செய்பவர்களுக்கு ஆதரவாக இருப்பது, இன்னொன்று தமிழ் தேசிய பேசுவருடைய குரல் இதுவரையிலும் ஈடுபடாமல் இருந்தது. இன்னைக்கு செந்தமிழ் சீமான் நாம் தமிழ் கட்சி களத்தில் வந்த பிறகு இன்றைக்கு பெரிய ஒரு வாக்கு வங்கியா அணிதிரட்சியா ஒரு பெரும் மக்கள் திரட்சியா வருகிற போது இது சீமானுடைய பேச்சும் அல்லது அந்த நாம் தமிழுக்கு முன்வைக்கிற அரசியலும் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. அப்போ போன்றவர்கள் பேசுவதற்கான தளம் இருக்குது. அப்போ நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. அதனால இதெல்லாம் மாயை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் உதாரணமா சொல்லணும்னா, ராஜாஜி பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் போது ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. அப்ப நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாஸ் சொல்றாரு, இந்த நிலங்களை எல்லாம் எங்கள் மக்களுக்கு நீங்கள் கட்டணம் இல்லாமல் அல்லது விலை இல்லாமல் கொடுக்க வேண்டும். ஏதோ நான் ஏசங்க கேட்க நினைச்சிடாதீங்க. எங்கள் மக்கள்கிட்ட இருந்து அரையணாவுக்கும் காலணாவுக்கும் எட்டணாவுக்கும் கை நாட்டு கொடுத்து விட்டு தானியங்கள் கொடுத்து எழுதி வாங்கப்பட்ட நிலங்கள், அந்த நிலங்களை எல்லாம் அந்த பதிவுகளை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வெள்ளைக்காரனுக்கு கொடுக்குறாரு. அந்த அவர் சாகு வரை வந்து எம்எல்சியாக இருக்கிறாரு. சென்னை மாகாண கவுன்சிலில் எம்எல்சியாக இருக்கிறார். அப்போ சொல்கிற நிலங்கள்லாம் எங்கள் மக்களுக்கு திருப்பி கொடுங்க. ஏற்கனவே பதிவு செய்த நில பத்திரப்பதிவு ரத்து பண்ணுங்க. இனிமேல் பத்திரப்பதிவு பண்ணுற நிலங்களுக்கு புகைப்படம் அவங்க அடையாள அட்டை ஒட்டி பத்திரப்பதிவு பண்ணுங்கன்றாரு. அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. இன்னைக்கு இப்போ கொண்டு இருக்கிறோம். எந்த காலத்துல அவர் சொல்றாரு, ஒட்டி பண்றது. ஆமா, இந்த கர்ணம் மணியம் பதவியெல்லாம் ஒழிக்கிறதுக்கு அன்றைக்கு அவர் தான் ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து அந்த கோரிக்கை வச்சிருக்கிறார். பிரிட்டிஷ் காலத்துல அவர் வச்சதா சொல்லப்பட்டாலும் கூட 1967 இந்த மாதிரியான விடயங்கள்லாம் பேசி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. இந்த திராவிட கொள்கை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எழுச்சி, உங்களுடைய கூட உங்க குடிசைகள் எல்லாம் மாட மாளிகைகளின் கூட கோபுரமாக வந்துருன்னு வசனங்களை பேசி அது ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தலைமையை ஒருங்கிணைச்சு அதிகாரத்துக்கு வந்த 67 வந்தாலும் கூட 1977 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் அவங்க எதுவும் நடைமுறைப்படுத்தலை. எம்ஜிஆர் வந்தபோது தான் மீண்டும் அங்கிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அட்டவணை தலைவர்கள் சேப்பன், ஆரியன் சங்காரம் உள்ளிட்ட எல்லோருமே போயிட்டு எம்ஜிஆர் கிட்ட சொல்லி அவங்க பெரும் ஆதரவு தெரிவித்ததால வெற்றி பெற்ற எம்ஜிஆர் அந்த கர்ணம் விஓ என்ற அந்த கிராம நிர்வாக சபைன்னு ஒரு வேலையை கொண்டு வந்து கர்ணன்ற பதவி ஒழிச்சுது அப்போதான்றாங்க. ஏன் அந்த முரண்பாடு? ஏன் திமுக அந்த 10 ஆண்டுகளை செய்யலாத? நம்ம இன்னும் நீங்கள் கேட்குற கேள்வி இன்னும் ஆழமாக பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த கேள்விக்குள்ளே போனோம்னா அது முடிவுறாத இந்த விவாதமாக அமைய நினைக்கிறேன். ஏன்னா சென்னையே ஒரு காலத்தில் பறையர்கள் நகரமாக இருந்தது, பட்டியல் சமூகத்து நகரமாக இருந்தது. சற்றேறக்குறைய ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் திமுக வந்து இந்த மாதிரி விரிந்த தளத்தில் அவங்க இயங்காத காலத்தில் அல்லது திமுக ஊடுருவுற காலங்கள்லாம் இந்த சென்னை மாநகரத்துக்குள்ளே போனீங்கன்னா எல்லா வட்டங்கள்லையும் அந்த வட்ட செயலாளரா மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இவங்க தான் இருந்தாங்க. சென்னையில இருந்து அனைத்து வட்டங்கள்லையும் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பட்டியல் சமூகத்தை குறிப்பாக பறையர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் தான் இருந்தாங்க. அவங்க இல்லாமல் உள்ள நுழையவே முடியாது. எந்த குப்பத்திலையும் எந்த வட்டத்திலையும் எந்த சேரிக்குள்ளேயும் எந்த ஸ்லம்முக்குள்ளேயும் நுழையவே முடியாது. அவர்கள் தான் தீர்மானிக்கின்ற இடத்துல இருந்தாங்க. அது ஏதோ திமுக மட்டும் இல்லை, அது பேராய கட்சி காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பின்னாடி வந்து அதிமுக இருந்தாலும் சரி, வேறு சில கட்சிகளாலும் சரி, அந்த எந்த கட்சிகள் அந்த பகுதியில் இருந்தாலும் அந்த கட்சிகளுடைய முன்னணி தலகர்த்தர்களாக பறையர் சமூகத்தை சார்ந்தெல்லாம் இருந்தாங்க. அப்போ இங்கே நான் அது உடைச்சி பேச சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். பிறமொழியாளர்கள்
தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த திட்டங்களை வகுக்கிற போது இவர்கள் தடையாக இருக்கிறார்கள். எந்த ஒரு குடிசை மாற்று திட்டமா இருக்கணுமா, அப்படி பல சதி திட்டங்களை, பலது உள்நோக்கத்தான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தும் போதெல்லாம் இவர்கள் தடையா இருந்தாங்க. சத்தியவாணி மூத்திலிருந்து எடுத்துக்கலாம். நம்ம பரிதி இளவழுதி அப்பா இருந்தாங்களே, இவங்கெல்லாம் இளவழுதியெல்லாம் கட்சியில் இருந்தாலும் கூட சமூகம் சார்ந்து உணர்வோடு இருந்தாங்க. இவர்கள் ஒழிச்சாதான் இங்க நம்ம ஊடுருவன்றதுக்காக ஆமா கட்சியிலிருந்து அவர்களை சிறுக 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 அந்நியமாக்குறது, கட்சியிலிருந்து அந்நியமாக்குறது மட்டும் இல்லாம அவர்கள் பிறந்து வளர்ந்து தலைமுறை வாழ்ந்த மண்ணிலிருந்து அந்நியமாக்கக்கூடிய நீட்சி தான் இன்றைக்கு கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை இந்த மாதிரி நகரத்துக்கு வெளியே தூக்கி போடுது. அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியா இன்னும் கேவலமா சொல்லணும்னு சொன்னா, ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், பிஎஸ்பியினுடைய கட்சியினுடைய மாநில தலைவர், அவரை எந்த ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில் அவர் முற்றாக இந்த மண்ணிலிருந்து அகற்றினார்கள். அது ஒரு பக்கம் மிக கொடூரம் என்று சொன்னாலும் கூட இந்த ஆளுகின்ற அரசுக்கு அவர் காப்பாற்றுவதற்கான அருகதையும் திராணியும் தெம்பும் அல்லது அதிகார பலமும் திறனற்றவர்களாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அந்த தலைவன் பெயரால் மக்கள் கூடிவிடக்கூடாதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் நினைவு நாள் கூடுவாங்க சென்னையில். அது ஒரு பெரிய அணிதிரட்சி ஆக்கிடும், அது ஒரு எழுச்சி உண்டாக்கிடும். அப்படின்ற காரணத்துக்காக வேண்டியே இன்றைக்கு சற்றாருக்குரிய 30-40 மைலுக்கு அந்தாண்ட கொண்டு போய் பொத்தூர்ல கொண்டு போய் செங்குன்றம் பக்கத்துல பொத்தூர்ல திருவள்ளூர் மாவட்டத்துல அங்க இவர்களுடைய தலைவர்களுக்கு மட்டும் சென்னையில நடத்திக்கலாம். ஆமா, ஒரு அட்டவணை. அப்ப இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு மண்ணின் மைந்தனுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவனுக்கு இந்த நாட்டுல இடமில்லை சொன்னா இது யாருக்கான கட்சின்ற இயல்பான கோவம் வருது இல்ல? அன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் எதிர்த்துக்கான காரணம் இன்றைக்கு புரியுது. அப்போ இன்னொன்னு கூட சொல்லலாம், புரட்சியாளர் அம்பேத்கரை நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம். ஒவ்வொரு மேடைகள் தோறும் வீரமணி போன்றவர்களும் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் இந்த திராவிட மாடல் பேசுகின்ற சில சோக்கால்டு தலைவர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவரெல்லாம் பேசுறாங்க, நாங்கள் தான் அம்பேத்கரை அறிமுகப்படுத்தணும். அம்பேத்கர் தெரியாது, அம்பேத்கர்னா கை நாட்டா, அறிவு இல்லாதவரா, தகுதியற்றவரா? அவர் உலகம் பெற்றக்கூடிய மாபெரும் ஆளுமை, மாபெரும் தலைவர், பேரறிஞர் என்றதுக்காகத்தான் அவரை நீங்க கூட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிறீங்க, கொண்டு வச்சுக்கிட்டுங்க. அதுல உள்நோக்கமா எம் போன்றவர்கள் எப்படி பாக்குற சொன்னா, அம்பேத்கருக்கு மூத்தவர், அம்பேத்கர் முன்னாடி இந்த மண்ணுல மக்கள் இன விடுதலைக்கான அரசியலை முன்வைத்து பேசியவர்கள் அயோதாச பண்டிதர் இருக்கிறார், தாத்தா ரத்தமலை சீனிவாசன் இருக்கிறார், எம்.சி. ராஜா இருக்கிறாரு, ஆரிய சங்காரர் இருக்கிறா, இன்னும் பல தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. முதல் கப்பலோட்டி தமிழ் சொன்னா மதுரை பிள்ளை போன்றவர்கள் அந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக, செல்வாக்கு மிக்கவர்களாகவும், கல்வியாளர்களாகவும், அறிஞர் பெருமக்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவர்களை முன்னிறுத்துகின்ற போது எந்த வகையான ஆபத்து வரும் என்பதை பிறமொழியாளர்கள் உணர்ந்திருந்தார்கள். இவர்களை முன்னிறுத்தி நாம் இங்கு அரசியல் படுத்தினால் இவர்களை சார்ந்த மக்கள் இந்த மண்ணில தங்களுடைய அரசியல் அடையாளத்தை முன்வைத்து அணிதிரட்சியானால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு இருத்தலுக்கு ஆபத்து என்பதற்காகத்தான் அம்பேத்கரை கொண்டு வந்தார்கள். தூரத்து தண்ணி தாகத்துக்கு உதவாது என்பது போல அம்பேத்கரை முன்னிறுத்திய அளவுக்கு ஏன் பேரறிஞன் அயோதாச பண்டிதரையும் ரட்டமலை சீனிவாசனையும் கொண்டு வரல? தமிழர் என்ற பேர்ல இயங்கினாரு. தமிழர்னு எங்களை வாக்கெடுப்புல நடத்துறப்ப தமிழர்களா சொல்லுங்க, தமிழ் சார்பா சொல்லுங்கன்னாரு. நாங்கள் இந்துக்கள் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் இருக்குதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் மேல வந்துச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாடு, தமிழகம், தமிழர்கள் ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள வந்துடும். அதனால இருட்டடிப்பு பண்ணோம். ஆமா, அது உண்மைதானே. அந்த சதி திட்டத்தை இன்றைய தலைமுறை இளைஞர்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு போராடும் தமிழகம், வெல்லும் தமிழகம். ஆனா வரவேற்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நாங்களெல்லாம் போராடுறோம் உங்கள்கிட்ட மீட்கிறதுக்கு, திராவிட கும்பல் இருந்து மீட்பதற்காக தமிழகம் போராடுகிறது. வெல்லும் தமிழகம், வெல்லும் தமிழ் தேசி. அப்படிதான் இன்னைக்கு இளைஞர்லாம் பேசுறான். அவர் எதையோ வச்சுக்கிட்டு நீ ஊரா போயிட்டு ஏதோ ஒரு குழந்தை முன் வைத்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுதான் முடிவாக இருக்கும். பின்னால சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர் தான், விரிவா பெரிய அளவுல கொண்டு வந்தது. இன்னைக்கும் நாங்கள் தான் முன்னோடிகள் அப்படின்லாம் சொல்ல வராங்க. ஆனா வரலாற்றை படிக்கும்போது தமிழர் சுப்பராயன் முதலமைச்சராக இருந்தபோது தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான் இந்த கோரிக்கையை வைத்து எல்லா பள்ளிகளும், சென்னைக்குள்ள இருக்கிற பள்ளிகளில் சத்துணவு, மதிய உணவு கொண்டு வரணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு செய்தது அவர் தான் ஒரு வரலாறு இருக்கு. அதாவது நீங்க சொல்ல சரிதான். சென்னை மாநகர மேயரா சுந்தரராவ் நாயுடுன்னு ஒரு தெலுங்கு இருந்தார். அப்ப நம்ம தாத்தா எம்எல்சி ரட்டமலை சீனிவாசன் எம்எல்சி, அவர் தான் பரிந்துரைக்கிறாரு, எங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல ஏழை குழந்தைகள் பள்ளி இந்த சமூக மாற்றம் வரணும்னா கல்விதான், எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும். அந்த கல்வி அறிவு பெறணும்னு சொன்னா தங்களுடைய வறுமை சூழ்நிலை பிள்ளைங்க வராம இருக்கிறாங்க, அவர்களை பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கு மதிய உணவு திட்டத்தை அரசு சார்பில் செய்யணும்னு சொல்லி சென்னை மாநகராட்சியில முதல் முறையா
அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பெரும் முயற்சியின் அடிப்படையில் சுந்தரராவ நாயுடு மாநகர தந்தைய மேயராக இருக்கும்போது கொண்டு வந்தார். அது 1946 அது. அப்போ இவர்கள் தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனல் ஜியோன்னு ஒன்று நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் 1938 கம்யூனல் ஜியோவை 1921 சம உரிமை அப்படின்ற ஒரு அரசாணை கொண்டு வர்றாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 24 பொது இடங்களில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடமாடுவதற்கு தடை இருந்தது 1921 வரையில். இவர் மேலவை உறுப்பினராக இருக்கிற போது தான் அதுக்கு ஒரு தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்து அதை சட்டமாக்கினவர் தாத்தா. இல்லை இவங்க திராவிடர்கள் வந்து அவங்க வந்து ஒரு படம் நடமாட விட்டாங்க, அவங்களை படிக்க வச்சாங்க, எல்லாம் செய்தாங்கன்னு சொல்ல வராங்கல்ல. நீங்க மாத்தி சொல்றீங்க. இல்ல, நீதி கட்சிக்கு முன்னாடியே நடந்த வரலாறு இது நான் சொல்றது. நீதி கட்சி 1917 தான் தொடங்குறான். நீதி கட்சியில நம்ம MC ராஜாவும் நிறுவனர்ல ஒருவர் இருக்கிறாரு. இவர் கொஞ்ச நாள் இருந்தாரு. நீதி கட்சியில நீதி செத்து விட்ட சொல்லிட்டு அவரை வெளியேறாரு. நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நீதி கட்சியின் ஆதரவாளர் தான் தொடக்கத்தில் இருக்கிறாரு. இவர்கள் வந்து நமக்கானவர்கள் அல்ல, இவர்கள் வந்து உள்நோக்கத்தோடு செயல்படுகிற இந்த அடையாளம் கண்டுகொண்டு அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்தாலும் கூட அவர் தொடர்ந்து MLC தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சென்னை பல்கலைக்கழகத்துடைய செனட் மெம்பரா தொடர்ந்து இருக்கிறார். அதனால தான் தொடக்கத்திலே சொன்ன கல்வியாளரா, அறிஞரா, மொழிபெயர்ப்பாளரா, எழுத்தாளரா, இயக்கவாதியா, தலைவரா இருந்திருக்கிறாரு. இன்னும் கேட்க போனா இல்ல எங்க ஒரு சந்தேகம் இருக்குது. சென்னை பல்கலைக்கழகத்துடைய செனட் மெம்பர், ஆமா, பன்மொழி புலவர், அறிஞர் சரி, ரெட்டமலை சீனிவாசனும் சரி, தென்னாப்பிரிக்கா வரைக்கும் போயிட்டு அங்க போராட்ட இயக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு காந்தியோட நின்றுட்டு இருந்தவர். ஆமா, இன்னும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட 3 வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்து கொண்ட ஒரே ஒரு இந்திய தலைவர். ஆமா, அம்பேத்கர் அவர்கள் ஒரு முறை என்னவோ கலந்துகிட்டாரு. 3 முறை நடந்த வட்டமேசை மாநாட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அந்த இளவரசருக்கு முன்னாடி நடந்ததுல பங்கெடுத்து கொண்ட ஒரே தலைவர். இப்படி எல்லாருமே அது கோட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு கம்பீரமா இருந்தக்கூடிய இப்படிதான் இருந்திருக்கிறார். பண்டிதரும் சரி, ஐயா ஒரு ரெட்டமலை சீனிவாசனும் சரி, MC ராஜா, அப்படி எல்லாருமே. ஆனால் எங்களுக்கு வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிது. நாங்கள் வந்த பிற்பாடு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறீங்க, நாங்கள் வந்த பிற்பாடு தான் இன்னைக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, எங்கள் திராவிடம் வந்துட்டு பிற்பாடு, பெரியார் வந்துட்டு பிற்பாடு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரத்துக்கு உங்களுடைய பதில் என்ன இருக்கு? கேட்கிறவன் கேணையா இருந்தா கேழ்வரர்கள் நெய்வெடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரிய பூச்சாண்டி காட்டி 60 ஆண்டுகள் இந்த மண்ணுடைய அனைத்து நலன்களையும் வரன்களையும் முடிச்சு கட்டிட்டாங்க. இன்னைக்கு காப்பாற்றுக்கு ஏதுமில்லைன்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. இந்த அறிவிலிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சற்றேறக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி BA ஹானர்ஸ் பட்டம் பெற்றவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய IAS IPS விட உயர்ந்த படிப்பு அன்றைக்கு BA ஹானர்ஸ். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகத்திலிருந்து படித்து பேர் அறிஞனா இருந்துக்க அன்றைக்கு கோட்டு சூட்டு போட்டு மிடுக்கான போனால் இங்கேருந்து உலக நாடுகள் பூரா பயணம் பண்ணிக்கிறார். நேட்டால் நீதிமன்றத்தில் போய் மொழிபெயர்ப்பாளர் வந்து பணியாற்றிருக்கிறாரு. ஒரு பன்முக மொழி அறிவு இல்லாமல் ஒரு மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது. காந்தியை வந்து பாரிஸ்டர் சொல்கிறாங்க. அந்த பாரிஸ்டரே நம்முடைய தாத்தாவோட உதவியோடு தான் அங்கே இயங்கி இருக்கிறார். அங்கே நேட்டாலில் நடந்த கரும்பு தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே இருந்த சில சிக்கல்களில் காந்தி தலையிட்டதாக சொல்லும் போதெல்லாம் எல்லா இடத்துலையும் நம்முடைய பங்களிப்பு, தாத்தாவனுடைய பங்களிப்பு அங்கே இருந்துருக்குது. ஏன் மோகா காந்தின்னு ஒரு கையெழுத்து போட்டுறதா நீங்கள் சில அருங்காட்சியகங்களில் காந்தி அருங்காட்சியகம், அந்த மோகா காந்தி என்ற தமிழில் கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தா நம்ம பாட்டை அயோத்தியாசர் சுயசரிதையில் அவரே சொல்லியிருக்கிறார். ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாக்குரிமை சுதந்திரத்துக்கு முன்னாடி வரலாம் வாக்குரிமை என்பது பட்டாதாரிகளுக்கும் அதாவது நில உரிமை உடைமையாளருக்கும் பட்டாதாரிகளுக்கும் படித்த பட்டம் பெற்றோர் தான் இருந்தது. அது அம்பேத்கர் வந்து வாய்ப்பு வரும்போது அரசியல் அமைப்பு சட்டத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கின்ற வாய்ப்பு வரும்போது அதில் வாக்குரிமை அனைத்து சமூகத்துக்குமான எழுதுறாரு. அனைத்து சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அந்த வாக்குரிமை எல்லா மக்களுக்கு, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வழங்குறாரு. அந்த வழங்குவதற்கான ஆலோசனையுடைய தொடக்க புள்ளி நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தான். அவர் அந்த பூனா ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது 2வது வட்டமேஜை மாநாட்டில் ஒரு சம்பவம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வராரு 32 அந்த வட்டமேஜை 2வது வட்டமேஜை மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு 1932 டிசம்பர் 6 அந்த வட்டமேஜை மாநாட்டுக்கு இங்கேருந்து இந்திய பிரதிலாம் போயிருக்கிறாங்க. அந்த அரசர் வந்து வராரு, ஜார்ஜ் மன்னர்
மாநாட்டு அரங்கில் பங்கேற்க வராரு. அப்போ வரும்போது அனைத்து இந்திய பிரதிநிதிகளும் அறிமுக விழா நடக்குது. இது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருவீங்க. அறிமுக விழா நடக்கும்போது எல்லார்கிட்டையும் ஒரு மரபு என்னன்னா கை குலுக்கணும். அரசர் வரும்போது அந்த மாட்சிமை தங்கி அரசர் இல்லையா, உலக நாடுகள்லாம் சூரியன் அஸ்தமிக்காத நாடுன்ற சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி வரான். அப்போ ஒரு மரபு இருக்குது. அரசு கை நீட்டினா கை குலுக்கணும், வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும். நீ கை நீட்டாத இருந்தாலும் வணக்கம் சொல்ல அது ராஜதுரோக சட்டம், அது தண்டனைக்கு உரிய ஒரு அவமரியாதை மரபு. அப்படி வரும்போது எல்லாருக்கும் அறிவுப்படுத்தி வராங்க. நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் மிக மிடுக்க நிற்கிறாரு. அதோட அவருடைய கை நீட்டுறாரு. நீட்டின உடனே ஒரு கையை இழுத்துக்கிறார். உடனே இப்போ அந்த காவலாளர்கள் அங்கிருந்த அரசாங்க பிரதிநிதிகளும் வந்து பதட்டப்படுறாங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு மாதிரி. இமிடியேட்டாக அவர் சொல்கிறார், என்ன ஆச்சுன்னு ராஜா கேட்குறாரு. டோன்ட் டச் மீன்றார் அவர். நம்ம தாத்தா சொல்கிறார், டோன்ட் டச் மீ. இஃப் யூ டச் மீ யூ வில் பி கெட்டிங் பொல்யூட்டட். Then you have to go to your home and take bath and come and join the conference. I am the untouchable person from India. Untouchable community from the India. அப்போ இது செவிவழி செய்தி தான், அது பதிவு சில இடங்களில் பதிவு இருக்குது. அப்போ அரசர் வந்து ஆச்சரியப்படுற, அதிர்ச்சி அடைகிறார். இப்படி ஒரு கொடுமை என்னுடைய அரசாங்கத்தில் நடக்குதா? அது முதல்ல விவாதிப்போன்றது தான் அந்த தொடக்க புள்ளி, அந்த பொறி தொட்டு தான். அப்போ விவாதத்தில் கலந்துக்கிறாங்க, மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், உங்களுடைய ஆட்சியில் எங்கள் மக்களுக்கு சம உரிமை இல்லை, இன்னைக்கு நாங்கள் ஒடுக்கப்படுறோம், நீங்கள் விட்டுட்டு போறீங்க இந்த நாட்டை, எங்கள் 2 பேருக்கு எஜமான் நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கும்போது இவ்வளோ கொடுமை நடக்குது, நீங்கள் போன பிறகு அவங்க எஜமான் ஆகிடுவாங்க, எங்களுக்கான சாதி ஒடுக்குமுறை நீளும், அதை தவிர்க்க வேண்டும் சொல்ல எங்களுக்கு தனி நாடாக கொடுத்துருங்க, இல்லை தனி எங்களுக்கு அமைச்சரவையோ அல்லது அதிகார அமைப்பு கொடுங்க, செப்பரேட் செட்டில்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார், செப்பரேட் செட்டில்மெண்ட் கொடுங்க அப்படின்றார். அப்போ அதுக்கு ஆதரவாக நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஆங்கில புலமை பெற்றவர், அம்பேத்கர் இணைய அவர் அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். அப்போ அவர் அங்கே இருக்க இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியருடைய பிரதிநிதிகள் அவங்க கோரிக்கையுடைய நியாயத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். இது சரியான நியாயமாக தான் இருக்குது, இதுக்கு தீர்வு காண முடியும், நம்ம இருக்கும்போது இந்த சிக்கல் இருக்குது. அப்போ தனி தகுதியை நான் உங்களுக்கு தரேன்ற ஒத்துக்கிறாங்க. அப்போ காந்தி வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கல, அவர் இந்தியாவில் இருக்கிறார். இவர்கள் இந்தியாவில் மாநாட்டை முடிஞ்சு திரும்பி வர்றதுக்குள்ளேயே இவர் வந்து சாகுவர உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். காந்தியார் அவர் வாழ்க்கையில் எத்தனையோ உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிறார். ஆனால் சாகுவர பட்டினி போராட்டம்னு ஆரம்பிச்சது இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு, இந்திய பட்டியல் சமூக மக்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுத்தால் நான் உயிரை கொடுத்தேனும் தடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்போ பெரிய நெருக்கடி வருது. அப்போதான் நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எவ்வளோ துணிச்சல்காரருக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். அன்னைக்கு காந்தி வந்து கடவுளாக கொண்டாடப்படுகிறேன் இன்னைக்கு ஒருத்தன் சொல்லிருக்கிறான், யாரோ ஒருத்தன் ஆண்டதுனால அவன் கடவுள், தமிழ் கடவுளை இதை சொல்லி இருக்கிறான் யாரோ ஒருத்தன். அன்னைக்கு அவரை கடவுளாக்குற முயற்சி நடக்கும்போது அவர் சொல்றாரு, அம்பேத்கர் ஒரு விதமாக விமர்சிக்கிறாரு, கையிலே ஜெபமாலையும் கக்கத்தில் அறிவாலையும் வைத்துக்கொண்டு ஒருவன் ஜெபமாலை உருட்டி கொண்டு வந்தா அவனை மகாத்மா என்று சொன்னால் காந்தியன் மகாத்மா என்று ஏற்றுக்கொள்ள தயார்னு அம்பேத்கர் சொல்றாரு. அப்போ நம்ம தாத்தா என்ன சொல்றாரு, அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் இந்த பாவாத்மாவை நான் தென்னாப்பிரிக்காவில் பார்த்துருக்கிறேன், அவர் ஒரு கோழை, நேராக எதையும் பேச மாட்டார், அடுத்தவருடைய இரக்கத்தையும் அனுதாபத்தையும் தேடித்தான் தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றிக் கொள்வார், அவருக்காக அனுதாபப்படுகிறேன், அவர் உயிரை காப்பாற்றுங்கள் அம்பேத்கர் சொல்றாரு. அப்போ ஒரு ஆளுமை பண்பேற்றவர். அப்போ எந்த அளவுக்கு பெரும் கருணையால நடந்துக்கிறான் பாரு இந்த மனுஷன். இந்த தாத்தா, நம்முடைய தாத்தா இன்னைக்கு இவ்வளவு வரலாறு இருக்கும்போது இந்த வரலாறுகள்லாம் பாட புத்தகத்துல இல்லை. பெரியாருடைய இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, திராவிட தலைவர்கள் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் திராவிடம் பேசிய அந்த கருத்துக்களை எல்லாம் முன்னாடியே பேசிய, அவர்களுக்கு முன்னாடியே பேசிய இந்த தலைவர்களை பற்றி பாட புத்தகத்தில் எங்கேயுமே இல்லை. கல்லூரி பாட புத்தகத்தில் இல்லை, பள்ளி பாட புத்தகத்தில் இல்லை. ஏன் இந்த இருட்டடிப்பு அப்படின்றத யோசிக்க முடியுதுங்களா? இது ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதில் வந்து நீங்கள் யோசிக்கிறதுல ஒன்றும் இல்லை. எப்படி ஆரியர்கள் தங்களுடைய வரலாற்றை எழுதும்போது இந்த மண்ணின் வரலாற்றை மறைக்கப்பட்ட வரலாற்றை எழுதி இன்றைக்கு ஒரு நாகரிகம் என்று சொல்லி வரலாறு எழுதி இருட்டடைப்பு செய்தானோ, அதே போல தான் திராவிடமும் ஆரிய பூச்சாண்டி காட்டி ஆரியம் சொல்லி அந்த ஆரியத்தின் பெயரால் வந்தவர்கள் ஆரியத்தினுடைய அனைத்து கூறுகளையும் உள்வாங்கி கொண்ட திராவிடத்தின் பெயரால், பேர் வேணால் வேற இருக்கலாம், இந்த திராவிடம்னு சனாதனம் சொல்றது எல்லாமே ஆரியத்தினுடைய அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டு சிதைவை தான் தமிழ் மண்ணில் இந்த திராவிடம் பண்ணியிருக்குது. அப்போது இவர்கள் வந்து தமிழ் வரலாற்றை, தமிழர்களை, தமிழர் தலைவர்களை அடையாளப்படுத்தினாலோ, தமிழர் ஆளுமைகளை அடையாளப்படுத்தினாலோ, தமிழ் தலைவருடைய தமிழ் தேசியம் பேசிய அவருடைய பங்களிப்பை அடையாளப்படுத்தினாலோ, அதனால் இவர்கள் ஓர்மையாகிட்டா, இந்த மக்கள் ஓர்மை வந்து சேர்ந்துட்டா நமக்கான
அரசியல் இந்த மண்ணில் கிடையாதுன்றதை சரியாக புரிந்து கொண்டு ஒரு தந்திர அரசியலை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக, கல்வி ரீதியாக அனைத்து நிலைகளிலும் எங்கெல்லாம் முடியுமோ. உதாரணமாக நீங்கள் ஏன் அவ்வளோ போகிறீங்க, சமகாலத்தை பாருங்க. பெரியார் மண்ணுன்றான், இதை பெரியார் மண்ணுன்றான். அப்போ கீழடியில் 5000 50,000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுன்ற நீங்களே தான் சொல்றீங்க. கீழடியில் தோண்டி பார்த்தா 50,000 வரலாறு தொன்மை கொண்டது, தொன்மையானது தமிழ் வரலாறு சொல்கிறேன். அப்போ அது பெரியார் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டாரா? அப்போ அது யாருடைய மண்ணு? அவங்களுக்கு எப்படி நாகரிகம் தெரிஞ்சு, இந்த நாகரிகம் என்னைக்கு தெரியுது? அன்னைக்கு தங்கத்துல காலகட்டத்தில் அந்த காலம் எப்படி வாழ்ந்திருக்கிறா, அன்னைக்கு எப்படி படித்திருக்கிறா. இவர்கள் வந்தா எங்களுக்கு கோட்டு சூட்டு போட்ட கற்றுக் கொடுத்தாங்க, இவர்கள் வந்து எங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தாங்க. லண்டன் வரையில சென்று பேசுவதற்கான ஆளுமையும் திறமையும் கல்வி அறிவும் இருந்த புலமை பெற்ற ஒரு சமூகத்திலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு இவர்கள் கற்றுக் கொடுத்தான்னு சொன்னா அது கேவலமா இல்லையா, கூச்சம் இல்லையா சொல்றீங்க? அப்ப வேணும்னே திட்டமிட்டு இருட்டடைக்கப்பட்டது தான், உண்மை வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்கள் அவங்க எடுத்து வெளியிட்ட அந்த பெரியார் மாடம் எடுத்து வெளியிட்ட ஒரு திரைப்படம் பெரியார், ஈவே ராமசாமி நாயக்கர். அது அங்கே வந்து ஈவே ராமசாமி நாயக்கர்னு வெளியிட்டாங்க ஆந்திராவில், இங்கே வந்து பெரியார்னு வச்சுக்கிட்டு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் குள்ளமாக ஒரு உருவத்தை காமிச்சு கோட்டெல்லாம் போட்டு ரட்டமலை சீனிவாசனுக்கு இவர் போராட்டத்தை பற்றி சொல்கிறாரு. யார்? ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த காட்சியை வந்திருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இவருக்கு 20 வருஷம் முன்னாடி, இவருக்கு முன்னாடி பல போராட்டங்களை கண்டவர், போராட்டத்தை பற்றி இவர் சொல்கிறாரு. அவருக்கு இல்லை, நம்ம சில காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது கலை வடிவங்களாக இருக்கட்டும், நம்ம அது ஒரு கலை வடிவம்ன்றது வந்து நம்ம கடந்து போயிடுறோம். அதுக்கு உதாரணமாக இந்த சம்பவத்தை ஒட்டி இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். சற்றேறக்குறைய ஒரு 2015 நினைக்கிறேன், சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஏற்கனவே பேசுகிறேன்னா தெரியல உங்கள்கிட்ட. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு இளங்கலை தமிழ் பாடத்திட்டத்தில் ஒரு 2 நூல்கள் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து துன்பக்கேணி, இன்னும் ஒரு இது அது புதுமை பித்தன் எழுதின இன்னொரு நாவல். இந்த 2 நாவல்லையும் வண்ணச்சிறகுன்னு நினைக்கிற அவர் எழுதுது. அந்த 2 நாவல்கள்லையும் துன்பக்கேணி ஒன்று, இன்னொன்று கடல்புறத்தில். துன்பக்கேணி வந்து புதுமை பித்தன் எழுதுது. கடல்புறத்திலிருந்து வந்து வைகை செல்வன் இருக்காருங்களா, அவருடைய பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட கடல்புறத்தை எழுதுவது வந்து வண்ண நிலவன் எழுதின நூல். இது 2லேயும் வந்து பறையர்கள் சமூக பெண்களை வந்து மிக இழிவாக அதில் எழுதப்பட்ட நூல். அந்த ஒரு புதினம், அந்த புதினத்தில் ஒழுக்கம் கெட்டவர்கள்ன்ற மாதிரி அது சித்தரிக்கப்பட்டிருந்தது. அப்போ அது ஒரு தங்கச்சி வந்து இந்த மாதிரி இருக்குது, நம்ம சமூகம் இப்படித்தான் இருந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அது பார்த்த உடனே நாங்கள் கொதித்து எழுந்து போராட்டம் பண்ணி அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தணும். அப்போ சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் அந்த தாண்டவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த பாடநூலை திருப்பி பெற்றுக்கொள்ள சொல்லி நம்ம சாதித்தோம் அதை. அப்போது இன்றைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து ஒரு இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு சிறு இயக்கம் நடத்திய போராட்டத்திற்காக பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகம் அந்த பாடத்திட்ட வாபஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்கள பத்தி இந்த மாதிரி எழுதிட்டு அது ஒரு சிறு இலக்கியம் தான் ஒத்துக்குவாரா அப்படி அறிக்கை விட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், என் தங்கச்சி, என் உடன் பிறந்தார், என் தாய், என்னுடைய தாய்மார்கள் வந்து கொச்சப்படுத்தப்படுறதா பார்க்கறேன், நான் கொதிக்கிறேன். ஏன்னா ஒரு சிறிதளவு உப்பு போட்டு நான் சாப்பிட்றேன், அதனால் எனக்கு இந்த எதிர்வினை ஆற்றுன்னு தோணுது, உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அது நான் அந்த பெயரை இந்த பொதுவெளியில சொல்ல விரும்பல, அது யாருக்குன்னு எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கு தெரியும். சரி, இறுதியாக அந்த மாதிரி கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரி, செங்கை நீங்க கேட்ட கேள்வி தொடர்ச்சியா வந்தது, வேற எங்கே போயிட்டீங்க, சரி சொல்லுங்க. இல்ல, செங்கை தாத்தா ரட்டமலை சீனிவாசனுடைய மாவட்டமாக அறிவிக்கணும்னு லெட்டர் பேடெல்லாம் நீங்க போட்டு கடிதமா வந்து அரசுக்கு அனுப்பணும்னு இங்கிலாந்து லெட்டர் மாதிரி அதிலேயே வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் அப்போ உருவாக்குனீங்க. போலீஸ் நடவடிக்கை, விசாரணை இதெல்லாம் நடந்தது, ஞாபகம் இருக்குங்களா? ஆமா ஆமா. அது என்னத்துக்காக அந்த போராட்டம் பண்ணீங்க நீங்க? அது எம்ஜிஆர் அதிமுக ஆட்சியில எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த போது தமிழ்நாட்டுடைய மாவட்ட பிரிப்பு, வருவாய்த்துறை மாவட்டங்கள் வட்டங்களை பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணார். அப்போ பல்வேறு மாவட்டங்களுக்கு புதிய பெயரில் சொன்னார். எப்படி கலைஞர் கருணாநிதி வந்து
பேருந்துகளுக்கு தலைவர்கள் பெயரை சூட்டுக்கும் போது தென் மாவட்டத்தில் பெரிய கலவரம் வெடித்து பெயர்கள் கொளுத்தினார்களோ அந்த மாதிரியான ஒரு கலவரம் வந்தது. எம்ஜிஆர் வந்து பல மாவட்டங்கள் பெயரில் மாற்றி மாற்றி வச்சார். சிலருக்கு அது உடன்பாடு இல்லை, சிலருக்கு உடன்பாடு இருந்தது. அதில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் அண்ணா மாவட்டம்னு அறிவித்தார். அப்போ திமுகவுடைய தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் சொன்னார், அண்ணா பிறந்த ஊரை உள்ளடக்கி காஞ்சிபுரத்தை உள்ளடக்கிய மாவட்டத்தை நீங்கள் அண்ணா மாவட்டம் வைக்கணும். திண்டுக்கல்லுக்கு வந்து நீங்கள் அண்ணா மாவட்டம் வச்சா நான் ஒத்துக்க முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற வரையில் இந்த செங்கற்பட்டு மாவட்டத்தை செங்கை அண்ணா மாவட்டம் அறிவிப்போம் அப்படி சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், நீ இப்போ வந்த தலைவர் உங்கள் அண்ணாதுரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து லண்டன் வரலும் பேசினா தேசிய தலைவர் இந்திய நாட்டுடைய துணைக்கடலை தலைவராக அறியப்பட்டவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இந்த மண்ணில் பிறந்து வந்திருக்கிறாரு. அவர் பிறந்த கோழியாலம் என்ற ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாலம் என்ற ஊர் இங்கே இருக்குது. அதில் செங்கை மாவட்டத்துக்கு செங்கை ரெட்டமலை சீனிவாசன் மாவட்டம் அறிவிக்கணும் அப்படி கோரிக்கை அரசுக்கு முன்வைத்தோம். எம்ஜிஆருக்கு நாங்கள் மனுவை கொடுத்தோம். அந்த அடிப்படையில் இந்த அரசு அறிவிக்கின்ற வரையில் அல்லது இந்த பெயர்களை வாபஸ் வாங்க வரையில் நாங்கள் எங்கள் செங்கை ரெட்டமலை சீனிவாச மாவட்டம் அறிவிப்புன்னு சொல்லி பிடிவாதமாக எங்களுடைய முகவரி அட்டைகள், உறுப்பினர் சேர்க்கை படிவம், உறுப்பினர் அடையாள அட்டை அனைத்திலையும் வந்து செங்கை ரெட்டமலை சீனிவாசன் மாவட்டம்னு அறிவித்து அதை நடைமுறைப்படணும். அதுக்கு அரசு வழக்கமாக இருக்கக்கூடிய காவலர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களே, சிறப்பு வாய்ந்த தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறாங்க இல்லையா, அன்றைக்கு அவர் ஏவலர்களாக வந்து எங்கள் மீது பாய்ந்தார்கள், பல்வேறு நடவடிக்கை எடுத்தார்கள். பிடிவாதமாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அது ஒரு வரலாற்று நிகழ்வு, அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஒடுக்குமுறை இருந்தாலும் கூட நாங்கள் சரியான செய்தியை சரியான விதத்தில் முன்வைத்தன்றதில் எங்களுக்கு மனநிறைவு தான் உண்டு. அந்த ஒடுக்குமுறை வழக்குகளை குறித்து பெருமை தான் அடைகிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, நீங்களும் சீமானும் இணைந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை வந்து பொன்னேரியில் இணைந்து நடத்துறீங்க. ஆமாம், நாம் தமிழர் கட்சியும் ஆதி தமிழர் விடுதலை இயக்கமும் சேர்ந்து அதனுடைய நோக்கம் என்ன சொல்ல வரீங்க இந்த சமூகத்துக்கு? ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 7ஆம் நாள் இன்றைக்கு இந்த நாள் வந்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார்ன்றதை எப்போ நான் எம்ஜிஆருக்கும் எங்களுக்கும் அந்த சிக்கல் வச்சு அதுலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த ரெட்டமலை சீனிவாசனார் பிறந்த நாள் அன்றைக்கி ஏதோ ஒரு போராட்டம் எடுப்போம், இல்லை ஒரு கருத்தரங்கு நடக்கும், அல்லது ஏதோ வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனை முன்னெடுத்து ஒரு நிகழ்வு இருக்கும், அல்லது பொதுக்கூட்டம் இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஜூலை திங்கள் 7ஆம் நாள் வந்து ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாளை வெகு சிறப்பாக ஒவ்வொரு ஒன்றியத்தில் நடத்தின்னு வருவோம். இந்த ஆண்டு அப்படி நடத்தும் போது திட்டமிட்ட போது எங்களுக்கு ஒரு தோன்றியது, இந்த சமூகத்துக்கான ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணி இருக்குது. மற்றவர்களுக்காவது இரவல் தலைவர் தான் இன்றைக்கி திமுகவாக இருந்தாலும் இரவல் தலைவர் தான் வச்சுக்கணும், மற்ற பேராய கட்சியாக இருந்தாலும் ஒரு தலைவர் தான் வச்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு நீண்ட மரபின் தொடர்ச்சி கிடையாது. இந்த தொல்குடி சமூகத்து குறிப்பாக ஆதித்தமிழர்களுக்குன்னு ஒரு நீண்ட மரபின் தொடர்ச்சி இருக்குது. இது எப்படி சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கி அன்னைன்னா ஒருத்தரை நினைவுபடுத்துகிறாங்க, தாத்தான்னா ஒருத்தர், மாமான்னா ஒருத்தர், அப்புறம் தளபதி, அஞ்சா நெஞ்சன், பெருந்தலைவர், இப்படி பல பெயர்களை வந்து தங்களுக்கானவர்களாக மாற்றிக்கொண்டு இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தி வச்சுக்கிறான். ஏன்னா அரசியல் சொல்லி மக்களை வசியப்படுத்துவதை விட உறவை சொல்லி வசியப்படுத்த எளிதான காரியம்ன்றத வந்து அந்த தந்திர உத்திய திராவிடம் மிக சிறப்பாக செய்யணுக்குது. அதில் வீழ்ச்சி வருகின்ற சமூகமாக இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறான். அப்போ உண்மை வரலாற்றை அம்பேத்கர் சொன்ன மாதிரி நம்ம கற்பிக்காது நம்முடைய பிழை என்றதை அடிப்படையில் தான் நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம். எப்படி முன்னெடுக்கிறோன்னா, தந்தைன்னு சொன்ன தாத்தா பாட்டனார் சொன்னால் அயோத்திதாச பண்டிதர், தாத்தான்னா ரெட்டமலை சீனிவாசன், தந்தை என்ன என் சிவராஜ், அன்னை என்னால் அன்னை மீனாம்பாள், அஞ்சா நெஞ்சன்னா ஆரிய சங்காரன், பெருந்தலைவர்னா MC ராஜா. இப்படி ஒரு நமக்கு கப்பலோட்டி தமிழன் வந்து வாவிசி இருந்தாலும் கூட அவருக்கு முன்னாடியே வந்து கப்பலோட்டி தமிழன் மதுரை பிள்ளை இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் பின்னாடி பிறந்து வர ஒரு அரசியல் ஆளுமை இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்னாடி பெருந்தலைவராக அனைத்து மக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர் MC ராஜா இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு வடநாட்டு தலைவர் பெயர் தான் தமிழ்நாட்டில் எல்லா தலங்கள்லையும் நம்ம தெருக்கள் பெயரில் கட்டிடங்கள் பெயரில் இருக்கும். ஆனால் வடநாடுகள்லையும் வட மாநிலங்கள்லையும் ஒரு தமிழ் பெயர் இருக்குதுன்னா அது MC ராஜா பெயர் தான். பல இடங்களில் மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு வங்கத்தில், அப்புறம் ஜார்க்கண்டில், சத்தீஸ்கரில் பல எங்கெல்லாம் பயணம் பண்ணால் அந்த நகரங்களில் நான் MC ராஜா தெருவுன்னு பார்த்துருக்கிறேன். அப்போ இந்தியாவே கொண்டாடக்கூடிய, இந்தியா முழுக்க பயணம் செய்து இந்த மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு பேராளுமையாக இருந்த MC ராஜாவை நம்ம மறந்து அங்கெல்லாம் பேர் இருக்குது, இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தம் இல்லாத பேரில் இந்த மண்ணில் வந்து வச்சிருக்கிறானுங்க. அப்போ இந்த மண்ணுக்கான அடையாளத்தை மீள் உருவாக்க செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருந்த வேண்டியதா. நாங்கள்
இப்ப நம்முடைய பகுத்தறிவு பாற்ற அயோத்தியாச பண்டிதர், தாத்தா ரட்டமலை சீனிவாசன், பெருந்தலைவர் எம்.சி. ராசா என்று கூடிய இந்த 3 பெரியார்கள். ம். நீங்க வேற பெரியார் நினைச்சுக்காதீங்க. ம். இந்த சமூகத்துக்கு, இந்த மண்ணுக்காக உண்மையாக நேர்மையாக உழைத்த இந்த முப்பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை, ஏன்னா 3 பேருக்கும் இப்ப தொடர்ச்சியா மே மாதம் ஒருத்தருக்கு வருது, ஜூன்ல ஒருத்தருக்கு வருது, ஜூலைல தாத்தாவுக்கு வருது. ம். மே வந்து ஐஎஸ்எஸ் பண்டிதர், ம். ஜூன் வந்து எம்.சி. ராஜா, ஜூலை வந்து தாத்தா. ரட்டமலை அப்ப இந்த 3 பேருடைய பிறந்தநாள் நிகழ்வை ஒன்றாக ஒருங்கிணைத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த ஆண்டு முதல் நாங்க முப்பெரும் விழாவாக, முப்பெரும் பெரியார் விழாவை அதை முன்னெடுக்கிறது. ம். அது எந்த தேதி எங்க நடத்துறீங்க? வருகிற 18ஆம் தேதி பொன்னேரியில மாலை பொதுக்கூட்டமா நடத்துறோம். அது செந்தமிழ் சீமான் சிறப்பு அழைப்பாளராக வராரு. நாம் தமிழ் கட்சியும் ஆதி தமிழ் விடுதலைக்கும் இணைந்து நடத்துகின்ற ஒரு பெரிய பொதுக்கூட்டம். நல்லது, அந்த கூட்டத்தில் நம்ம சந்திப்போம். நீங்க வாங்க, மகிழ்ச்சி, நன்றி.